Taste the Daily. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. ஒரு மங்களகரமான அரசியல் நிகழ்விலிருந்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நேற்று ஆகஸ்ட் 23ஆம் தேதி அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் கோவை மண்டலத்தின் முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடியவருமான எஸ்பி வேலுமணியுடைய அவர்களுடைய மகனுக்கு திருமண நிச்சயதார்த்த விழா நேற்று கோவையிலே ரொம்ப விமர்சையாக நடந்திருக்கிறது. அதாவது டெக்ஸ்மோ குழுமத்திலிருந்து அந்த வீட்டு மணப்பெண் என்று சொல்கிறார்கள். அவருக்கும் வேலுமணியுடைய மகன் விகாஷ் வேலுமணிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண உறுதி செய்தல் என்ற அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நேற்று நடந்திருக்கிறது. இதிலே அதிமுகவின் பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், இங்கே விழுப்புரத்தில் இருக்கிற CV சண்முகத்திலிருந்து நாமக்கல் தங்கமணி, ஈரோடு செங்கோட்டையன், இப்படி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் பல பேர் அந்த நிகழ்ச்சியில் நேற்று கலந்துக்கிட்டு இருக்காங்க. சுமார் 2000 பேர் வரைக்கும் கலந்து கொண்ட ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை. அவர் சேலத்தில் தான் இருந்திருக்கிறார். ஆனபோதும் சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து இந்த நிகழ்விலே பங்கேற்கவில்லை. இதை வைத்து சமூக தளங்களில் வேலுமணி வீட்டு விசேஷத்துக்கு ஏன் எடப்பாடி வரல என்ற கேள்வி தீயாக பரவி கொண்டிருக்கிறது. இது பற்றி நம்ம அதிமுக கோவை வட்டாரத்தில் விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் இடையில் ஏற்கனவே மோதல்கள், ஊழல்கள் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் ஜூலை மாத ஆரம்பத்தில் எடப்பாடியுடைய சேலம் இல்லத்தில் அதிமுகவின் 6 முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து சென்று OPS, சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்கலாம் என்று எடப்பாடியிடம் வலியுறுத்தியதாகவும் அதற்கு எடப்பாடி மறுத்துவிட்டதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதுதான் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக அதிமுகவை சுற்றி சுற்றி அடித்த ஒரு புயலாக அந்த நியூஸ் வந்து கொண்டிருச்சு. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய முக்கியமான வீட்டு விசேஷம், அவருடைய மகனுக்கு நிச்சயதார்த்தம், இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி இல்லை அப்படின்றது இதுக்கான யூகங்களுக்கு ஒரு வலு சேர்க்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. இது பற்றி நம்ம வேலுமணி வட்டாரத்தில் விசாரித்தப்ப, ஏங்க போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம்தான் வேலுமணியுடைய அண்ணன் எஸ்பி அன்பரசன் அவர்களுடைய மகன் திருமணம் நடந்துச்சு. அது எந்த அளவுக்கு கோலாகலமாக நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த விசேஷத்துக்கு வந்திருந்தவங்களை கேட்டாலே தெரியும், இல்லை ஊடகங்களை பார்த்தாலே புரியும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடந்த அந்த திருமண விழாவில் எங்கு பார்த்தாலும் எடப்பாடி பேனர் தான். வேலுமணி அவர்களுக்கு கூட பேனர்கள் கம்மி தான். ஆனால் எங்கு பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்திய தன்னுடைய அண்ணன் மகன் கல்யாணத்தை நடத்தினவர் எஸ்பி வேலுமணி. இப்போ நடந்தது நிச்சயதார்த்த விழா, இரு குடும்பங்களுடைய நிச்சயதார்த்த விழா. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகவல் சொல்லிட்டு தான் வேலுமணி இதை நடத்தியிருக்காரு. ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விசேஷத்தையே அவர் நடத்தியிருக்காரு. அதனால எடப்பாடியும் வேலுமணியும் கிட்டத்தட்ட ஒரே குடும்பம் தான். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிறதுனால 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு, அது முத்தி போச்சு, இது வந்து அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்ற தகவல்லாம் அதிமுகவை எப்போது தாக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் செய்கிற வேலை. இன்னும் சில மாதங்களில் விகாஷ் வேலுமணியுடைய கல்யாணம் நடைபெற இருக்கு. அப்போ பாருங்க எடப்பாடிக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கும், எடப்பாடி எப்படி அங்கே அவருக்கு வரவேற்பு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கல்யாணத்தில் பாருங்க என்று வேலுமணி தரப்பில் சொல்கிறார்கள். ஆன போதும் எஸ்பி வேலுமணியின் வீட்டு விசேஷத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளாமல் இருப்பது அதிமுகவுடைய கொங்கு வட்டாரத்திலேயே ஒரு விவாதமாகி இருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கு அங்கிருந்து வர தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், உதயநிதி எப்போது துணை முதலமைச்சர் ஆவார் என்ற கேள்வி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அரசியல் வட்டாரங்கள் மத்தியிலும் சரி, திமுக நிர்வாகிகளே கூட அட என்னங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதில் வந்து ஏற்கனவே நாம் இது பற்றி ஒரு முக்கியமான தகவலை நம்ம வெளியிட்டிருந்தோம். அதாவது உதயநிதி ஏன் டெப்டி சிஎம்மாக ஆகவில்லை என்பதற்கு சில சீனியர் அமைச்சர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடமே சென்று கேட்டிருக்கிறாங்க. என்னங்க தம்பிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட வேண்டியதானே என்று கேட்டிருக்காங்க. அப்போது முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, நான் ரெடி, ஆனால் அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் மாட்டேங்கிறாரு என்று முதலமைச்சர் சொன்னதாக நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே பேசியிருந்தோம். அப்படி என்றால் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முதலமைச்சர் உட்பட கட்சியில் இருக்கிற எல்லாருமே ரெடியாக இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் அதை தள்ளி போட்டு வருகிறார் என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் விசாரித்த போது குறிஞ்சி இல்லத்திலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் திமுக என்கிற கட்சிக்குள் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதாவது மாவட்ட செயலாளர்கள் சிலர்
அதீத அதிகாரங்களோடு இருக்கிறாங்க, அவங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே செல்வாக்காக இருக்கிறார்கள், மற்றபடி திமுக என்கிற கட்சி அவரவர் மாவட்டங்களில் முன்பு இருந்த அளவுக்கு செல்வாக்காக இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட உதயநிதி சுமார் 10லிருந்து 15 மாவட்ட செயலாளர்களை மாற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். இதை பற்றி தன்னுடைய டேட்டாவோட ஒரு ரிப்போர்ட்டை முதலமைச்சர்கிட்ட அவர் கொடுத்துருக்காரு. அதை உதயநிதி விரும்புகிற கட்சி ரீதியான அந்த ஆக்ஷன் இன்னும் எடுக்கப்படவில்லை, அது தள்ளிக்கொண்டே போகுது. இதை சுட்டிக்காட்டிய உதயநிதி, நீங்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, ஆனால் கட்சியில் எனக்கு தெரிந்தே சில தவறுகள் நடக்கும்போது அதை திருத்த முடியாமல் நான் துணை முதலமைச்சராகி என்ன பண்ணுறது, அதனால் இந்த மாற்றத்தை கட்சியில் முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் இந்த பதவி ஏற்றுக்கிறேன் என்று ஸ்டாலினிடம் ஒரு நிபந்தனை வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அது வரைக்கும் நான் டெப்டி சிஎம் என்கிற பதவியை ஏற்க மாட்டேன் என்றும் அவர் சொல்லியிருப்பதாக குறிஞ்சி வட்டாரத்திலிருந்து நம்பகமான தகவல் நமக்கு வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த கொடியை வச்சு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த விமர்சனங்களுக்கு நேரடியாக பதில் சொல்லாத விஜய் கொடியின் அர்த்தம் பற்றி நான் செப்டம்பர் 22ஆம் தேதி விக்கிரவாண்டியிலே நாம் கூட்ட இருக்கிற முதல் மாநாட்டில் இது பற்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 22ஆம் தேதி அதை வட மாவட்டமான விக்கிரவாண்டியில், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் விஜயுடைய மாநில மாநாடு நடக்க போகுது. எப்படி விஜயகாந்த் வட மாவட்டத்தை மையமாக வைத்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தினாரோ அதே போல விஜயும் வட மாவட்டத்தை மையமாக வைத்து தன்னுடைய மாநாட்டை ஆரம்பிக்கிறார். இந்த நிலையில் விஜய்க்கு என்ன செல்வாக்கு, விஜய்க்கு 2026 சட்டமன்ற தேர்தல் எத்தனை % ஓட்டு வரும் என்று பல்வேறு தரப்பினரும் பல்வேறு யூகங்களை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய் 2026 எப்படிப்பட்ட ஃபோர்ஸாக இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள ஒரு பிரத்யேக சர்வே எடுக்க உத்தரவிட்டிருந்தார். அதாவது விஜயோட கொடி அறிமுகத்துக்கு பிறகு அவருடைய இந்த 2 யானை, வாகை மலர், நட்சத்திரங்கள், இப்படிப்பட்ட இந்த கொடி அறிமுகத்துக்கு பிறகு விஜயோட செல்வாக்கு என்ன, இன்றைய நிலையில் விஜயோட செல்வாக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு பிரத்யேக ஒரு சர்வே எடுக்க உத்தரவிட்டிருந்தார் முதலமைச்சர். அதன்படி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரிப்போர்ட்டில் இன்றைய நிலவரப்படி, அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி அவர் கொடி அறிமுகப்படுத்திய தினத்திலிருந்து அந்த ஒரு சில நாட்களுக்குள் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி விஜய்க்கு 10% ஆதரவு இருப்பதாக அந்த ரிப்போர்ட்டிலே, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அளிக்கப்பட்ட ரிப்போர்ட்டிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். 10% ஆதரவு ஆகஸ்ட் 4வது வாரத்தில் விஜய்க்கு இருக்கிறது என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அப்படின்னா மாநாடு நடந்தா அதற்கு பிறகு அவர் பேச ஆரம்பிச்சா, ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய் ரொம்ப அளந்து தான் அவரோட வார்த்தைகள் வெளிப்படுது. மாநாட்டுக்கு பண்ண போகிற ஏற்பாடு, அந்த மாநாட்டில் விஜய் பேச போகிற விதம், இதையெல்லாம் வைத்து அவருக்கு ஆதரவு 10% மேல் அதிகரிக்குமா என்பதை திமுக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Taste the Daily. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.